திரைப்படம் என்பது ஒரு சமூகத்தின் குரலும் மக்களின் உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் ஒரு உயிருள்ள கலை வடிவமாகும். இது மனிதர்களின் பல முகங்களை காட்சிகளாகவும் பார்வையாளர்களை அந்த உலகிற்கு இழுத்து செல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் உருவாக காரணமாக இருக்கும் ஆளுமைகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்க நிறுவனர் மற்றும் தலைவர் கவிஞர் தமிழ் அமுதன் அவர்களை தான். வாருங்கள், அவருடைய திரைத்துறை அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திச்சது மிகவும் மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ரொம்ப நன்றி. உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம், ஆனால் அதற்கு முன்னாடி தமிழ் பற்றி நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஆனால் எனக்கு முதல் கேள்வி உங்களுடைய பெயர் தான். இந்த தமிழ் அமுதன் அப்படிங்கிறது தமிழுக்கும் அமுதென்று பெயர், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயற்பெயரா இந்த பெயர் எப்படி இல்லை, என்னுடைய இயற்பெயர் தணிகாச்சலம், அப்பா வச்ச பேர். ஈரோடு தமிழ் நண்பன் என்னுடைய மானசீக ஆசிரியர், குரு. அவருடைய பற்றன் காரணமாக நான் தமிழ் அமுதன் அப்படி சொல்லிட்டு நானே பேர் மாற்றிக்கிட்டேன். அது அப்படியே நின்றுச்சு. இடையில கூட மேத்தா ஒரு நாள் என்னை பார்த்து பேசும்போது, எப்படி தமிழ் அமுதன்ற பேரில் திரைப்படத்தில் எப்படி பயணிக்கிற, உன்னை அப்படி எழுத விட மாட்டாங்களே, அந்த சுத்தமான தமிழ் பேர் வச்சுக்கிட்டு போனால். அவங்க பேரெலாம் மாற்ற சொன்னாங்க, நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் வாய்ப்புகள் நிறைய இழந்திருக்கேன். இருந்தாலும் அதே பேரில் தான் பயணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 படம் எழுதியிருக்கேன் நான். இப்போது நீங்கள் 300க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்கள், 200க்கும் மேற்பட்ட தனி பாடல்கள் கூட இயற்றிருக்கீங்க. ஆனால் முதல் கேள்வி, இந்த ஆர்வம், அதாவது தமிழ் மீது சரி எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? கவிதை எழுதுறதெல்லாம் அப்புறம், அதுக்கப்புறம் தமிழ் மீது ஆர்வம் எப்படி வந்துச்சு? அது பள்ளி படிக்கும்போதே என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் தான். கோசுமணி என்னுடைய 8ஆம் வகுப்பு தமிழ் ஆசிரியர், அவன் எல் வைத்தியநாதன், அவர் 9ஆம் வகுப்பு தமிழ் ஆசிரியர். அது மட்டும் இல்லை, என்னோட பயணித்த ஒரு நண்பன், அவன் மாமுடி சோழன், அவங்க அப்பா புலவர் இளஞ்செழியன். அவர் யாருன்னா முன்னாள் அமைச்சர் நெடுஞ்செழியனுடைய வகுப்பு தோழர்கள். அந்த குடும்பத்தோடய எனக்கு தொடர்பு. அவனும் நல்லா பேசுவான், நல்ல பேச்சாளர், நல்ல கவிஞர். நானும் எழுதுறதுனால அவங்களோட பயணித்து அப்படியே ஒரு ஆர்வம் நான் அப்படியே இந்த பக்கம் நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதலாம் அப்படிங்கிற எப்படி இந்த சிந்தனை உங்களுக்கு வந்துச்சு? உண்மையாலுமே எனக்கு திரைப்படத்தில் பாடல் எழுதணுன்ற ஆர்வமே எனக்கு இல்லை. ஆனால் இயல்பாக என்னென்னா, மெட்டுக்கும் சந்தத்துக்கும் நான் உடனே பாட்டு எழுதக்கூடிய ஆற்றல் எனக்கு இயல்பாக இருந்ததுன்னா எங்கள் குடும்பம் சார்ந்தோ இல்லை எங்கள் அப்பா சார்ந்தோ அது வந்ததா எனக்கு தெரியாது. ஒரு நண்பன் அன்பு செல்வன் அவன் பேர். அவன் கீபோர்ட் கற்றுக்கிறேன், ஒரு நாள் எனக்கு பாட்டு எழுது அப்படின்னு சொன்னாப்புல. சரி, நான் போனப்போ நான் மட்டும் போகல, என் கூட 2 கவிஞர்களை கூப்பிட்டு போனேன். வாங்க நம்ம எல்லாமே பாட்டு எழுதுவோம் அப்படி சொல்லிட்டு போன இடத்துல அவன் கொடுத்த சந்தத்துக்கு நான் மட்டும்தான் வரிகளை சொன்னேன். கூட வந்தவங்களுக்கு அது ஒத்து வரல, அதனால் அவங்க அப்படியே விலகிட்டாங்க. எனக்கு இயல்பாக வந்ததுனால என்னுடைய நண்பர்கள் கட்டாயப்படுத்தி, நீ திரைத்துறைக்கு போ, உன்னால் வெற்றி பெற முடியும் சொல்லிவிட்டு என்னை அனுப்புனாங்க. அனுப்புனதில் முக்கியமான ஆள் எழிலரசன் சொல்லிட்டு, என்னுடைய கவிதை பயணத்தில் அவன் ஒரு நல்ல நண்பன். அவன் இப்போது இந்த கவிதை பயணத்தில் ஆரம்பத்தில் அவங்க கூட பயணிச்சவங்களுக்கு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க, பதிவு பண்ணுறீங்க. முதல் முறை எழுதிய கவிதை அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? ஏன்னா முதல் முறை நம்ம எல்லாருமே, சில பேர் அம்மாவுக்கு எழுதுவாங்க, சில பேர் காதல் கடிதம் எழுதுவாங்க. இந்த மாதிரி கவிதைகள் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. நீங்கள் முதல் நிறைய எனக்கு காதல் கவிதைகள் தான். ஆனால் முதல் முறையாக பாக்கிய இதழில் தான் என்னுடைய முதல் கவிதை வந்திருந்தது. அது அந்த ஆண்டோட சித்திரை சிறப்புன்னு நினைக்கிறேன். பாக்கியாவில் என் இதயத்திற்கு வெள்ளையடித்திருக்கிறேன், பெண்களே தயவு செய்து புன்னகை சுவரொட்டியை ஒட்டி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை முதல் முறையாக பாக்கியாவில் வந்திருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இலக்கிய பத்திரிகை, அதில் இடஒதுக்கீடு சம்மந்தமான ஒரு கவிதை. அந்த 2 கவிதை தான் முதல் முறையாக எனக்கு வந்திருந்தது. கனல் அந்த பத்திரிகை பேர். இப்போது முதல் முறை எழுதிய ஒரு கவிதையை பற்றி சொன்னீங்க, பெண்களை பற்றி எழுதின கவிதை. உங்களுடைய படத்தில் ஒரு பாடல் அழகு காட்டேரி, அழகு காட்டேரி. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் பெண்களை காவியமாக காமிச்சு தான் எல்லாருக்குமே ஒரு பழக்கம். நீங்கள் பெண்களை கொஞ்சம் தமிழில் அந்த பாடல் இருக்கும், அழகு காட்டேரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடல் அனுபவம் பற்றி சொல்லுங்கள். நம்ம இயல்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளையே நம்ம திட்ட தான் செய்வோம், சரிங்களா? அவரை கடவுளாக நம்ம பார்க்க மாட்டோம். அது மாதிரி தான் காதலியோ இல்லை பெண்ணையோ நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஒரு மேன்மை மிக்க ஒரு இடமா அவங்களுக்கு கொடுத்தா கூட
நம்ம செல்லமாக சொல்லும்போதே காட்டேரி பேய் அப்படி தான் சொல்லுவோம். அந்த சூழ்நிலையும் அந்த படத்தில் அது மாதிரி இருந்ததுனால நான் அழகு காட்டேரின்னு போட்டு எழுதியிருந்தேன். இப்போது முதல் படத்துலேயே வந்து நீங்கள் எல்லா பாடல்களுமே அந்த படத்தில் எழுதியிருப்பீங்க. அது வந்து ஒரு அரிதான ஒரு விஷயம். ஒரு முதல் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்பொழுது எல்லா பாடல்களும் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு அரிதான ஒரு விஷயம். உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? அது உண்மையாக சொல்லப்போனால் சுனில் சேவியர்னு ஒரு இசையமைப்பாளர், அவர் எஸ்.ஏ. ராஜ்குமார்கிட்ட உதவியாளராக இருந்து தனியாக இசையமைக்க முயற்சி செய்கிறார். அந்த சமயத்தில் நம்பிராஜன் ஒரு இயக்குனர், விக்ரமனுடைய உதவி இயக்குனர், இப்போ ஒரு படம் இயக்கிட்டார். அவர் என்னை அழைச்சிட்டு போய் சுனில் வந்து நிறைய டெமோ சாங் வச்சுருக்காரு, அதுக்கெல்லாம் நீ வார்த்தைகள் எழுது, நல்ல வார்த்தைகளை எழுதுனா சீக்கிரமாக படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சார். அந்த சுனில் சேவியர் வீட்டுக்கு போனப்போ ஒரு மெட்டு கொடுக்குறாரு. தன்னனானா தன்னனானா தானனா தன்னனானா தன்னனானா தானனான்னு ஒரு மெட்டு இங்கேயும் எனக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இயல்பாகவே மெட்டுக்கு எழுதுவேன் அப்படின்றதுனால வங்கக்கடல் 2 துண்டா யானதா உன் சின்னஞ்சிறு கண்ணில் சிற யானதான்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். அப்போது உடனே அவர் என்ன பண்ணிட்டார், அவர் என்னை சேர்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட அவரும் நானும் 100 டெமோ பாடல்கள் எழுதியிருக்கோம். அதாவது இப்படி தான் பாட்டு இருக்கும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்பதற்கு முன்னால் நாங்கள் இதே மாதிரி தான் இருக்கோம் பாட்டு, இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா பெரிய பெரிய பாடகர்கள் வச்சு இது பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 60 பாட்டு பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 புதிய கவிஞர்கள் அதில் பாடலும் எழுதியிருப்பாங்க. நானும் 3 பேர் சேர்ந்து அதை எழுதியிருந்தோம். ஒரு 60 பாட்டை தேர்ந்தெடுத்து இயக்குனர் எழில் அவர்கள்கிட்ட கொண்டு போய் அந்த பாட்டை கொடுக்குறோம். அந்த பாட்டு கொடுத்த பிறகு அவர் அதில் 60 பாட்டையும் கேட்டு ஒரு 7 பாட்டை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 7 பாட்டு யார் யாருது தெரியுமா, அதை சொல்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் உங்கள் பாட்டு, மீதெல்லாம் யார் பாட்டுன்னு தெரியாது, நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பாட்டு என்னென்னா, அன்பே அது ஒரு காலம், என் தோட்டத்தில் பூக்களே இல்லை, உன்னை பார்த்ததினாலே ஒரு வசந்தம் வந்தது உண்மை, தாகமே நான் உன்னை குடிக்கிறேன், நீ வருவாய் என தவிக்கிறேன், மோதிர பூவிரல் கடிக்கிறேன், சிரிக்கிறாய் சிதறினேன், அடடா இது ஓர் அனுபவமேன்னு அந்த பல்லவி. அந்த பல்லவியை பிடிச்சி போய் இயக்குனர் எழில் அவர்கள் வந்து என்னை கூப்பிட்றாங்க. நான் போன பிறகு நான் ஒரு 7 பாட்டை தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த 7 பாட்டு யார் யாருன்னு சொல்ல முடியுமா சொல்கிறாங்க. அப்போ வரிசையாக சொல்லிக்கிட்டே வராரு. எல்லா பாட்டும் என்னுடைய பாட்டு. அப்போ ஐயா கிட்ட சொல்கிறேன், இயக்குனரே எல்லா பாட்டும் என்னுடைய பாட்டு தான். சொன்ன உடனே அவர் சொன்னார், என்னுடைய படத்தில் இந்த 6 பல்லவியும் அப்படியே பொருந்திடுச்சு, அதனால் இதுக்கு சரணம் மட்டும் நீங்கள் எழுதுங்க, என் படத்தில் நீங்கள் தான் எல்லா பாட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிது. இப்போ வந்து மெட்டுக்கு வந்து பாடல்கள் எழுதுறது வந்து எனக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து எளிய நடையில் எழுதுவாங்க, சில பேர் கவிதை நடையில் எழுதுவாங்க. நீங்கள் வந்து எளிய நடையிலும் எழுதுறீங்க, கவிதை நடையிலும் பாடல்கள் முடியும் போது எதுகை மோனையோடவும் எழுதுறீங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் இதுக்காக பெரிய பயிற்சியெல்லாம் எடுக்கல, அதான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். பொதுவாக எனக்கு ஒரு மெட்டு கேட்டுட்டாலே, இப்போ வந்து என்னை சாதாரணமாக நீங்கள் பாட்டு எழுதி கொடுங்க நான் மெட்டு போட்டுக்கிறேன்னு சொன்னால் எனக்கு எழுத வராது. எழுதுவேன், ஆனால் மெட்டுக்கு எவ்வளோ வேகமாக எழுதணும் அதை விட குறைவாக எழுதுவீங்க. ஆமாம், ஆனால் மெட்டை கேட்டுட்டா எனக்கு எங்கேருந்து வார்த்தைகள் வருதுன்னே தெரியாது, அப்படியே வந்து கொட்டும். நீங்கள் அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி பாட்டு, இது ரொம்ப சோகமான ஒரு பாட்டு. அப்போ எழில் சார் வந்து அந்த பல்லவியை கேட்டுட்டு, இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த அப்படின்னு என்னை கேட்டார். என்ன நான் சொல்ல நானும் மாறி போகின்றேன், வண்ணம் வண்ணம் நான் வாங்கி பட்டாம்பூச்சி ஆகின்றேன்னு சொன்னேன். எப்படி இப்படிலாம் யோசிக்கிற அப்படி. ஆனால் அந்த மெட்டு வந்து எனக்கு நிறைய வார்த்தைகளை கொடுக்குது. ஒரு முறை கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வந்து நீங்கள் எப்படி மெட்டு கொடுத்தவொடனே பாட்டு எழுதுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், வெளியில் எங்கேயுமே வார்த்தைகள் இல்லை, அந்த மெட்டுக்குள்ளேயே வார்த்தைகள் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறவன் தான் பாடலாசிரியன்னு சொன்னார். அதனால் ஒரு வேளை நான் கண்டுபிடிச்சி பாடலாசிரியனா இருக்கிறேன்னா எனக்கு தெரியல. எனக்கு இது வந்து கவிஞர் மொழியாக என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா மெட்டுக்கள் கேட்டால் எங்களுக்கு ரசிக்கணும் தான் தோணும், ஆனால் அதில் சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கவிஞர்களால் தான் முடியும். இப்போ வந்து நீங்கள் பாடல்கள் அப்படிங்கிறத தாண்டி நிறைய நாவல்ஸ் புத்தகங்களும் எழுதிருக்கீங்க. அதில் வந்து பாரதா ஸ்டேட் வங்கியோட ஒரு விருது பெற்ற ஒரு புத்தகம், அதாவது அரைக்கம்பம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. இதை வந்து எப்படி இப்போ என்ன இமேஜின் பண்ணுறது அப்படின்னே தெரியல, என்னவா இருக்கும் அந்த ஆர்வம் வந்து இந்த டாப்பிக்கே நமக்கு தோன்றிக்கிட்டே இருக்குது. அந்த புத்தகம் பற்றி சொல்லுங்கள். அரைக்கம்பத்தில் அப்படின்னாலே ஒரு தேசத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர் இறந்துட்டாருன்னா அந்த கட்சி கம்பமோ இல்லைன்னா தேசிய கொடியோ நாம் வந்து அரைக்கம்பத்தில் பறக்க விடுவாங்க.
அதுபோல் இந்த இந்த தேசத்தில் நடக்கிற இந்த இழிவுகளை பார்க்கும்போது என்னுடைய மனம் அரைக்கம்பத்தில் பறக்கிறது அப்படின்னு அந்த அடையாளப்படுத்தி தான் அந்த புத்தகத்தையே எழுதியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கவிதைகளுமே காதல் கவிதைகள் 2-3 இருக்கும். ஆனால் அதில் நிறைய வந்து இந்த சமூகம் சார்ந்த கவிதைகள் தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, திருவல்லிக்கேணி தான் நான் பிறந்து வளர்ந்த ஒரு பூர்வீகம் வந்து விழுப்புரம். ஆனால் பிறந்து வளர்ந்தது திருவல்லிக்கேணி தான். திருவல்லிக்கேணியில் இந்த 90 வாக்கில் ஒரு பெரிய மத கலவரம் நடக்குது. அந்த கலவரம் நடக்கும்போது நானும் அந்த பகுதியில் இருக்கேன். இப்போ எல்லோரும் ஓடுறாங்க, ஓடி மறையிறாங்க, துப்பாக்கி சூடு நடக்குது. நான் வந்து ஒரு இஸ்லாமியர் வீட்டில் தான் போய் ஒளியிறேன். வாப்பா உள்ளே வந்து நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இந்து முஸ்லீம் அங்கே கிடையாது. ஆனால் என்னை வந்து பாதுகாத்தவங்களே ஒரு இஸ்லாமியர் தான். நான் கதவு திறந்துட்டு வெளில வந்து பார்த்தா வெறும் செருப்புகளாக கிடக்குது. மனுஷன் மட்டும் அப்படியே தலை தெறிக்க ஓடிட்டுருக்கான், பிரிஞ்சு ஓடிட்டுருக்கான். அப்போ எனக்கு உடனே அந்த இடத்துல ஒரு கவிதை வந்தது. இந்த மத கலவர களத்தில் செருப்புகள் மட்டும் ஒன்றாக கிடந்தன, மனிதர்கள் பிரிந்துன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. அந்த கவிதை வந்து தமிழ் இலக்கிய உலகத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்த மிக முக்கியமான ஒரு கவிதை. ஏன்னா கண்ணதாசன் பதிப்பகமும் கவிதை உறவு, உரத்த சிந்தனை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கவிதை தேர்தல்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த கவிதை தேர்தலில் என்னென்னா, வந்த கவிதைகளில் ஒரு 50 கவிதையை தேர்ந்தெடுத்து பொது வெளியில் ஒட்டிடுவாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வரவங்கக்கிட்ட ஒரு வாக்குச்சீட்டு கொடுப்பாங்க. ஒவ்வொரு கவிதைக்கும் ஒவ்வொரு எண் இருக்கும். எந்த எண் சிறந்த கவிதை அப்படின்னா நம்ம வாக்கடிங்க, யார் பேரும் அதில் இருக்காது. அப்போது வரவங்க எல்லாம் வாக்கு போட்டு முதல் கவிதையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதை என்னுடைய கவிதை. யாருக்கும் தெரியாது தமிழ் அமுதன் எழுதினாரா இல்லை வந்து வேறு ஒருத்தவங்க எழுதினால, யாருடைய கவிதையும் யார் பேரும் இருக்காது. அந்த கவிதை தேர்தலில் என்னுடைய கவிதை தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போது எழுத்தாளர் விக்ரமன், கவியரசர் கண்ணதாசனுடைய மகன் காந்தி கண்ணதாசன், அப்புறம் கவியரசர் இளந்தேவன் 3 பேருமே அதுக்கு பரிசு கொடுத்துட்டு வைரவரி கவிஞர்னு எனக்கு ஒரு விருதம் கொடுத்தாங்க. அது அது அந்த புத்தகத்தில் இருக்குது அந்த கவிதை. அதுபோல் நிறைய பயணம் இருக்குது கவிதை உலகத்தில். இப்போ மனிதர்களுடைய ஒற்றுமை பற்றி ஒரு கவிதை சொன்னீங்க, ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இப்போது உங்களுடைய புத்தகம், பாடல், கவிதை எதை எடுத்தாலுமே ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த புத்தகத்தோட டைட்டில் கூட மெட்டஃபராக தான் நீங்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க. ஒரு விஷயத்தை நேராக சொல்லாமல் உருவகப்படுத்த, பெண்களையும் சரி காதலையும் சரி எல்லாத்தையுமே உருவகப்படுத்தி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது உங்களுக்கு இந்த எளிய தமிழில் எழுதுறது பிடிக்குமா, இல்லை ஒருத்தர் விஷயத்தை உருவகப்படுத்தி எழுதுறது பிடிக்குமா? இல்லை, எப்பவுமே உருவகப்படுத்தி சொன்னால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு உடனே புரியும். நம்ம நேரடியாக சொன்னோம்னா அது உடனே வந்து இது சாதாரணமாக அதை ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லி இது இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது 2 தகவல்கள் அங்கே இருக்கும். ஒன்று, நம்ம இயல்பாக நடக்கிற ஒரு தகவல், அந்த செருப்புகள் வந்து ஒன்றாக கிடந்தனன்றது, மனிதர்கள் பிரிந்து போயிடறாங்கன்றது ஒன்று. இதுக்கு இடையில் வந்து ஒற்றுமைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்த 3த்தையும் இணைச்சி தான் நம்ம அங்கே சொல்கிறோம். ஒருத்தன் ஒரு செருப்பை பார்க்கும்போது உடனே தமிழமுதன் எழுதிய கவிதை நினைவுக்கு வரணும், இல்லை கவிதையை நினைவுக்கு வந்தால் இந்த செருப்பு நினைவுக்கு வரணும், இல்லை இந்த 2த்தையுமே வந்து அவங்க நினைவு கொண்டு வரும்போது இந்த ஒற்றுமை நினைவுக்கு வரும். எப்பவுமே உருவகம், ஓமை அப்படி போனால் தான் ஒரு கவிதை வந்து நிலைத்து நிற்பதற்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியும். இப்போது கவிதைகள் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஏதாவது கவிதைகள் ரைமிங்காக யாராவது சொல்கிறா இதான்ப்பா கவிதை அப்படி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய பாடல் நிறைய கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்கீங்க, நிறைய ஹைக்கூ எழுதியிருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஊமை கவிதைகள் நிறைய எழுதியிருக்கீங்க. இப்போ வந்து இதில் எது மக்களை வந்து ஈஸியாக போய் சென்றடையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எல்லா கவிதையுமே சுலபமாக போய் சென்றடையும். ஏன்னா இப்போ வந்து புது கவிதை வந்துடுச்சு. முன்னாடி மரபு கவிதை இருக்கும்போதும் பாவேந்தர், ஓமை கவிஞர் சுரதா, ஈரோடு தமிழன்பன் எல்லாருமே மரபு கவிதையில் தன்னுடைய ஆற்றலால் நிலைத்து நின்றவங்க தான். ஆனால் புது கவிதை வந்த பிறகு ஒரு பொருளை எளிமையாக உடனே புரிகிற மாதிரி ஓமையோடு சொல்லும்போது டக்குன்னு உடனே மக்களால் ஈர்க்கப்படும். இப்போ என்னுடைய கவிதையை சொன்னேன் இல்லைங்களா, செருப்புகள் ஒன்றாக கிடந்தனன்னு. அதே போல் இன்னொரு கவிதை இருக்குது அதே புத்தகத்தில், முட்களிடையே நடந்து வந்தேன், மடி நிறைய மலர்கள், மனிதரிடையே பழகி வந்தேன், மனம் நிறைய முட்கள்னு ஒரு கவிதை. இப்போ நீங்கள் இதை கேட்டுட்டிங்கன்னா, என்னடா இவன் முள்ளுக்கு நடுவில் போனால் பூ கிடச்சிச்சு சொல்கிறான், மனிதர்கிட்ட பழகினா முள் தான் கிடச்சிச்சின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, அப்போ என்ன நடந்திருக்கும், இவனுக்குள்ளே என்ன சம்பவம் நடந்திருக்கும், ஏன் யாரால் பாதிக்கப்பட்டிருப்பான் இவன், எதனால் இதை சொல்கிறான். நிறைய விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு இந்த எளிமையான வார்த்தைகளாலும் எளிமையான ஓமைகளாலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இதை வந்து புது கவிதை கொண்டு வந்துடுச்சு. அதனால் பாடல்கள்லேயும் புது கவிதை கொண்டு வந்த வைரமுத்து, அதை பின்பற்றி வந்த எல்லாருமே, நாமுத்துக்குமார் கூட பாடல்களில் புது கவிதையை கொண்டு வந்தவர் தான்.
இப்போ உங்களுடைய படங்கள் பற்றி பேசலாம். இப்போ வந்து ஒரு மிளகாய் படமாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய ஒரு பாடலாக இருக்கட்டும், மாயாண்டி குடும்பத்தினர் படமாக இருக்கட்டும், இன்னொரு இப்போ அழகு காட்டேரி படம் சொன்னோம் இல்லையா, அந்த படமாக இருக்கட்டும், எல்லா படத்திலும் வெவ்வேறு விதமான ஒரு பாடலை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சில பேர் வந்து ஒரு ஜானர் எடுத்தாங்கன்னா அதே இதில் கண்டினியூ பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு வேறு விதமான பாடல்களை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தில் பற்றின அனுபவத்தை சொல்லுங்கள். இல்லை, நான் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் நாம் என்ன செய்ய முடியும், அதில் புதிய முயற்சிகள் என்ன செய்ய முடியும் நான் யோசிக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் மாயாண்டி குடும்பத்தாரில் நான் வந்து சென்னையிலே பிறந்து வளர்ந்தவன். எனக்கும் மதுரை ஸ்லாங்குக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த மதுரை வட்டார வழக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஒரு பாடலாசிரியனுடைய தேடல் இருக்குல்ல, ஒரு இடத்தோட முடிஞ்சிடறதில்லை. ஆனால் கவிஞனோடனே உலகம் முழுக்க யோசிக்கிறேன். யாது முறை யாவரையும் கேள்வி, அது மாதிரி தான் நினைக்கிறவன். அதனால் எல்லா வட்டார வழக்கையும் தெரிஞ்சு வச்சுப்பான். எங்கே போனாலும் அதனுடைய இயல்பு என்ன, மக்கள் என்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய நடையுடைய பாவனை என்ன, எல்லாமே கண்காணிக்கிறவன் தான் கவிஞன் இல்லை ஒரு எழுத்தாளர். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து மதுரை வட்டார வழக்கு தான் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு இயல்பாக. மாயாண்டி குடும்பத்தாரோட இயக்குனர் வந்து மதுரையோட சேர்ந்தவர் ராசு மதுரவன். எனக்கு அந்த பூமகள் ஊர்வலம் பண்ணி முடித்ததுலேருந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு கால நண்பர் அவர். 15 ஆண்டு காலமாக நான் முயற்சி பண்ணுறேன். அவர் அந்த படத்துக்கு அப்புறம் எந்த படமும் பண்ணவே இல்லை. பாண்டியன்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கும் நான் போய் ஒரு பாட்டு எழுதுகிறேன். திடீர்னு அந்த படத்துலேருந்து என் பாட்டை தூக்கிடுறாங்க, வேறு பாட்டு வைக்கலான்ட்டு. அப்போ மாயாண்டி குடும்பத்தாரில் இந்த படத்தில் நீ எழுதி ஆகணும்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு மெட்டு கொடுக்குறான். இது வந்து முழுக்க மதுரையில் நடக்கிற ஒரு கதைக்களம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ எப்படி எழுதுவோன்னு தெரியாது, சென்னையில் பிறந்து வளர்ந்துருக்க. நான் வந்து அப்போ ராமச்சந்திராவில் லேப் டெக்னீஷியனாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது பேட்டை இன் பண்ணிவிட்டு பேக்கெலாம் மாட்டிக்கிட்டு அப்படி இயல்பாக வரவேன். உன்னை பார்த்தா அப்படி தெரியல, நீ எனக்கு நாளைக்கு எழுதி எடுத்து வந்து கொடுத்துரு அப்படின்னு. நான் இரவு உட்காந்து எழுதுகிறேன். களவாணியே நெஞ்ச திருடும் களவாணியே, கருவாச்சியே மனசை திருடும் கருவாச்சியே, சின்னமனூர் சேலை கிட்ட வருமா, தென்மதுரை காற்று முத்தம் தருமா, கோடாலி கண்ணால் என்னை கண்டந்துண்ணமாக பொழந்த, ஊடால பார்த்து என்னை கொஞ்சமாக அளந்தேன்னு சொல்லிட்டு இதில் வர அந்த சின்னமனூர்லாம் கேள்விப்பட்டது தான், நம்ம போனது கூட கிடையாது. சின்னமனூர் சேலை கிட்ட வருமா, அந்த ஊடாலன்ற வார்த்தைலாம் இங்கே இது வரைக்கும் கிடையவே கிடையாது. சென்னை நீங்கள் தஞ்சாவூர் தாண்டிட்டிங்கன்னா அந்த ஊடால வார்த்தை களவாணி வார்த்தைலாம் எதுவுமே கிடையாது. அந்த பாட்டு முழுக்கவே நான் வந்து மதுரை வட்டார வழக்கில் தான் எழுதியிருப்பேன். அதை பார்த்த உடனே மதுரவன், இனிமேல் நான் எந்த படம் பண்ணாலும் நீ தான் பாட்டு எழுதுவேன், கூட்டிகிட்டு போய் அதை பதிவு பண்ணி முடிச்சுட்டு அந்த பாட்டை கேட்ட பிறகு என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் நான் யாருக்கெல்லாம் பாட்டு எழுதினேன், எந்தெந்த படம் எழுதினேன் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த படம் தான் உன்னுடைய வெற்றி படமாக இருக்கும், இந்த பாடல் தான் உன்னுடைய வெற்றி பாடலாக இருக்கும்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தவர் தான் இயக்குனர் ராசு மதுரவன். அவர் வந்து இப்போ இல்லை, மறைஞ்சிட்டார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் அவருக்கு அனுபவங்களையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். இப்போது இந்த பாடலில் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போது சில சொற்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க, கோடாலி கண்ணால் ஊடால பார்க்காத அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி சொற்கள்லாம் இன்னமும் புழக்கத்தில் இருக்கா? ஏன் சென்னையில் இந்த மாதிரி ஏரியாக்களில் இந்த சொற்கள்லாம் இல்லை? எவ்வளோ அழகான தமிழ் சொற்கள், இது எப்படி மதுரையில் மட்டும், இதற்கு நீங்கள் சென்னையில் பிறந்த அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த மாதிரி சொற்கள்லாம் நீங்கள் எப்படி போய் கற்றுக்கிட்டீங்க? அதை தான் சொல்ல வந்தேன். நான் எந்த ஊருக்கு பயணிக்கிறேனோ அந்த ஊரில் இருக்கிற வட்டார வழக்கு, அந்த மக்களுடைய நடைமுறை பாவனை, அவங்க அதை எப்படி பேசுகிறாங்க, அதை வெளிப்படுத்துகிற விதம் எப்படி, எல்லாத்தையுமே நான் வந்து ரசித்து அதை உள்வாங்கி வச்சுப்பேன். அது எந்த சூழல் வருதோ அந்த சூழலில் நான் வந்து அதை பயன்படுத்துவேன். அதுதான் வந்து என்கிட்ட ஒரு சிறப்பு. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எப்படி ஒரு பாட்டை வந்து வித்தியாசப்படுத்தி கொடுக்குறீங்கன்ட்டு, அதை தான் நான் பண்ணுவேன். நான் எல்லா பாட்டிலையும் எப்படி நம்ம புதுசாக கொடுக்கலாம், புதிய முயற்சிகள் பண்ணலாம், அதெல்லாம் நான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய கருத்துக்கள் வந்து எதிர்பார்க்குறோம் நாங்கள். இப்போது தமிழ்நாடு திரைப்பட சங்க நிறுவனர் தலைவராக நீங்கள் இருக்கீங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், இது நிறைய பேருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த விஷயம்? அதாவது என்ன சொல்கிறது, நம்ம தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு இடத்துல வந்து குடிக்க தண்ணி இல்லை, எங்கேயுமே சுற்றி பார்த்தாலும் தண்ணி இல்லை. உடனே அங்கே இருக்கிறவன் என்ன யோசிப்பானா, இந்த இடத்துல ஒரு தண்ணீர் பந்தல் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைப்பான் இல்லையா? கண்டிப்பாக. அது மாதிரி தான் எனக்கு வந்து யாருமே சினிமாவில் எந்த உதவியும் செய்யலை. நானே முயற்சி பண்ணி நண்பர்களை பார்த்து அப்படி தான் நான் வந்தேன். ஆனால் பாடல் எழுதிய பிறகு பாடல் எழுதுவதற்கான ஒரு ராயல்ட்டி காப்பீடு வழங்குகிற ஒரு நிறுவனம் இருக்குது, அதில் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு யாரும் சொல்லலை. நான் எழுதும்போது மூர்த்தின்னு ஒரு இஎஸ் மூர்த்தி, அவர் என்னென்னா ஒரு நல்ல பாடலாசிரியர், தெலுங்கில் ஒரு 150 பாடல் எழுதியிருக்காரு,
எஸ்ஏ ராஜ்குமாரோடைய இசை உதவியாளராக இருந்திருக்காரு. அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் வந்து ஐபிஆர்எஸில் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா இந்த பாடலுக்கான காப்பீடு உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு அவர் எனக்கு சொன்னார். இதுக்கு முன்னாடி நான் மிகப்பெரிய கவிஞர்கள் மிகப்பெரிய பாடலாசிரியர்லாம் பயணிச்சிருக்கேன், அவங்க யாரும் சொல்லலை. அது எனக்குள்ள மனசு வருத்தம் ஏற்பட்டுச்சு. இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, எனக்கு முன்னாடியே பயணிக்கிற ஒரு பாடலாசிரியர், அவர் பெரிய பெரிய பாடலாசிரியர்களோடு பயணிக்கிறவர், அவருக்கே அந்த தகவல் தெரியல. அவரும் வந்து ஒரு 50-60 படம் எழுதியிருக்காரு, அவருடைய பாடல்கள் வெற்றி பாடல்கள் அமைஞ்சிருக்கு. ஆனால் அவருக்கு அந்த தகவல் தெரியல. மிளகான ஒரு படம், அதில் வந்து நான் கம்போசிங் போய் உட்கார்றேன். அதில் வந்து அந்த நந்தலால் அண்ணன் வந்து என் கூட வரார். நம்ம தான்டா இந்த படத்தில் பாட்டு எழுதுகிறோம், நீ ஒரு பாட்டு நான் ஒரு பாட்டுன்னு அப்படி பேசிக்கிறோம். சரிண்ணா, இந்த ஆண்டு எனக்கு வந்து அமுதே படத்துடைய காப்பீடு வந்து ஒரு 20,000 வந்ததுண்ணா, உங்களுக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னு நான் கேட்டப்போ, அப்படின்னா என்னடா எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டேன். அப்போ தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்தது. என்னடா இது, எல்லாரும் கவிஞர்கள் தானே, ஒருத்தருக்குள்ளே இதை பகிர்ந்துக்கலாமே, ஏன் பகிர்ந்துக்கல, ஏன் சொல்லலை. உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தரும் பேசி சங்கத்தை தொடங்கிட்டோம். ஆனால் நாங்கள் பதிவு பண்ணல. சங்கத்தை தொடங்கி